ரைஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் லெக்சரில் வந்து மைக்ரோபயாலஜி அக்ரிகல்ச்சரில் ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் நம்ம 12th 11th படித்தது தான். நார்மலாக வந்து செல் தான் என்ன, அதில் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் செகண்ட் லெக்சரில் என்ன இருக்குது நம்ம பார்த்தோன்னா, we have the history starting with ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு செல் கண்டுபிடிச்சாருன்னு தெரியும், கார்க்கில் இருந்து. அதுவும் நம்ம 11th படிச்சிட்டோம். ஸோ இப்போது அவர் வந்து என்ன மேக்னிஃபிகேஷனில் யூஸ் பண்ணார்? செல்லுலேட், லாட்டின் வேர்ட் செல்லுலேட். இதோட லாட்டின் வேர்ட் 3 படிச்சிட்டோம். சாயில் சயின்ஸில் வந்துட்டு சாயில், சாலம், ஃப்ளோரு. அதே மாதிரி இதில் அக்ரானமியில் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் லாட்டின் வேர்டு. அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜியில் ஒரு வேர்டு செல், இதுவும் லாட்டின் வேர்டு. நீங்கள் காமனாக பார்த்திங்கன்னா இது 3மே வந்துட்டு ஒரு வகையில் லிங்க் ஆகிருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் 3மே வந்துட்டு லாட்டின் வேர்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆண்டன் வேன் லிவன்ஹக் 300x டைம்ஸ் கண்டுபிடிச்சி ஆர்ச்சர்ட்லேருந்து லைட் செல் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதும், அவங்க வந்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் டு டிஸ்கிரைப் த புரோட்டோசோவான் பாக்டீரியான்னு போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம செகண்ட் லெக்சர் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் லெக்சரில் ஆரம்பத்தில் எப்படி மைக்ரோபயாலஜி தோணுச்சு அப்படிங்கிறது தான். லைக் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மைக்ரோப்ஸை வந்துட்டு 8000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் பாபிலோனியன்ஸ் சொல்லுவாங்களே, உலகத்திலே ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க. அவங்க வந்து 8000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி பியர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? பியர். ஸோ பியர் கண்டுபிடிச்சனால பியருக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஈஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒரு சிங்கிள் செல்ட் ஃபங்கை, அதனால் மைக்ரோப் தான். அப்புறம் வந்துட்டு அஸ்டிக் ஆசிட் பாக்டீரியா டு மேக் வினிகர் ஓவர் 6000 இயர்ஸ். 8000, 6000, 5000. 8000ல் பியர், 6000ல் அஸ்டிக் ஆசிட், 5000ல் ஒயின். எங்கே? பெர்ஷியாவில் ஒயின். பியர், அஸ்டிக் ஆசிட், ஒயின், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ரோமன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு ஆக்சுவலி என்ன விஷயம்னா, ரோமன் வந்து ஒரு காட் வச்சுருந்தாங்க. அந்த காட் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பேஸ் பண்ணது, அதாவது நுண்ணுயிரிகள். அதை பேஸ் பண்ணி ஒரு காடே வச்சுருந்தாங்க. ரோமன் காட் ஆஃப் த மோல்ட் அண்ட் மில்டியூ வாஸ் ராபிகஸ் அண்ட் ராபிகோ. which means crop rust. ராபிகஸ் அப்படிங்கிற ஒரு காட், அதுனா என்னென்னா crop rust. ஆமாம், ரஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை த ஃபங்கஸ். தெரியும் அது யார் காஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரஸ்ட் டிசீஸ் வந்து உபிகுலாட்டோவா சம்திங், ஒயிட் ரஸ்ட்டோ ஏதோ ஒரு நேம் வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒயிட் டிசீஸ் வந்து மஸ்டர்டில் வரும். ரஸ்ட் டிசீஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் பார்த்தா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் crop rust. Rust is one of the plant disease caused by the fungus. Rodriguez was very much feared because of crop rust. ராபிகஸ் வந்துட்டு crop லாஸ்ட்டை தவிட மாட்டார் அப்படிங்கிறது. இது என்ன கதைன்னு எனக்கு தெளிவாக தெரில, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கைஸ். என்ன சொல்கிறாங்க, ராபிகஸ்னால் ஒரு காடு இருந்தாருன்னு சொல்கிறாங்க, ராபிகோனா crop rustன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ராபிகஸ் வந்து அந்த காடு வந்து crop லாஸ்ட்டுக்கு பயந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த காடுக்கு பேரே ரஸ்ட்டுன்னு வச்சாங்க தெரியல. நான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெக்சரை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன படிக்கிறேனோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான்.
ஓகேவா. அதுக்கப்புறம் தான் டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்துச்சு. அப்புறம் வந்து செகண்ட் இதில் வந்து டிஸ்ப்ரூவ் ஆஃப் ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரினா சடனாக ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த புக்குலேயோ இல்லை வந்துட்டு இந்த பர்ஸ்லேயோ இல்லை இந்த இதுலையோ ஒன்று வந்துட்டு சடனாக ஒரு ஆர்கானிசம் தோன்றிடும் அப்படிங்கிறது தான் அதோட தியரி. அது வந்து ஏபயோஜெனிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இது கேட்டோடனே உடனே வந்து நம்ம ரெடிக்கு வந்து வந்துடுச்சு. என்ன இது லூசுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஃப்ரான்சிஸ்கோ ரெடி அப்படிங்கிறவர் வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன் படிச்சுட்டு ஹாஸ்டலில். லைக் ஒரு மாதிரியே இருந்துச்சு. புது காலேஜு, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செட் ஆகலை, என் வைப்புக்கு மேட்ச் ஆகலை. பார்த்தீங்களா, அவங்கள்ட்டே புலம்பிகிட்ருக்கேன். சரி வாங்க படிக்கலாம். ஏன்னா இங்கே வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை கேட்டுட்டு சொல்கிறேன். நான் தனியாக வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன். அவங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஐசிஏஆரில் இப்போ தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. என் ரூம்லேயும் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் ரூமு. அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ தனியாக வந்துட்டேன் நான். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரான்சிஸ்கோ ரெடி 1626 to 1697 இயர் இப்போதைக்கு பார்க்க வேணாம், ஆட்கள் மட்டும் பார்த்துக்கலாம். ஃப்ரான்சிஸ்கோ ரெடி தான் ஃபஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி ஆந்திரா இப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏபயோஜெனிசிஸ் சொன்ன உடனே ஆந்திரா வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா காரம் சாப்பிடுவாங்களே, அதனால் அங்கே தான் ரெட்டின்னு பேர் வைப்பாங்க. அதனால் ரெட்டிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. காரம் சாப்பிட்றதுனால கோவம் நிறைய வரும்ல. இப்போ வந்து அவர் வந்துட்டார். இல்லை ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரியே வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு தியரி, அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ஆக்சுவலி தொடர்ந்து 3 பேருமே பீஃபை வச்சோ இல்லை மீட்டை வச்சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார், பீஃபை உள்ளே வச்சு மேலே நெட்டு மாதிரி போட்டு கவர் பண்ணிடுவார். லைக் லிட்ரலி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுச்சு, ஃப்ளைஸ் வந்துட்டு அந்த மீட்டோட ஸ்மெல்லுக்கு வந்துட்டு அந்த நெட்டு உள்ளே போக முடியாதுல்ல, அதனால் நெட்டுக்கு வெளியவே எக் லே பண்ணிடுச்சு. ஓகே, அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரி மாதிரி மீட்டு தான் இங்கே வந்துட்டு ஒரு ஏபயோட்டிக் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா, நான் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறேன் பார், பைத்தியம், நான் லிவிங் திங். ஓகேவா, நான் லிவிங் திங். இப்போ அந்த நான் லிவிங் திங்லேருந்து ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா, உயிரினம் இல்லை. அந்த ஃப்ளைஸ், உயிரோடு இருக்க ஃப்ளைஸ் தான் வந்து எக் லே பண்ணிட்டு போயிருக்கே தவிர மீட்லேருந்து எதுவுமே வரலையே, நானும் ரொம்ப நாள் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டார். ஓகேவா, ரெடி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, லாசாரோ ஸ்பலான்சானி அப்படிங்கிறவர் வராரு. ஓகேவா, இவரும் அதே மாதிரி ஒரு பீஃபை வச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் இவர் வந்து லைக் மூடி போட்டு டைட்டாக மூடிட்டார் பீஃபை. அப்போயே எந்த மைக்ரோப்ஸும் வரலை. இது எதுக்கு இவர் பண்ணார் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஸ்பான்டானியஸ் இந்த தியரி பண்ணோன்னே வந்து இந்த ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரி உண்மைன்னு நம்புகிற சப்போர்ட்டர்ஸில் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட தியரிக்கு மெயினான விஷயமே ஏர் தான், அதனால் நீங்கள் ஏர் கொடுக்கலாம், அதனால் நான் உங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா, இந்த ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் தியரிக்கு ஏர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பிளைண்டாக அவங்க பிலீவ் பண்ணதான், அப்போதைக்கு சயின்டிஃபிக்காக எதுவுமே சொல்லலை, பிளைண்டாக பிலீவ் பண்ணாங்க. ஏர் இருக்குது, ஏதோ ஒரு நான் லிவிங் திங் இருக்குன்னா அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்துடும் அப்படிங்கிறது பிளைண்டாக சொன்னது தான். யார், லாசாவில் காசான்னு வச்சுக்கோங்க. காசாலெலாம் ஃபுட்டு வந்துட்டு தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் ஏதோ ஒரு ஃபுட்டு கிடச்சா அவங்க மூடி போட்டு மூடி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது ப்ரொடெக்ட் பண்ண மூடி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டார். அடுத்து ஃபஸ்ட்டு ரெட்டி வந்தார், அடுத்து காசா வந்தார், அடுத்து ஃப்ரான்ஸ் வந்துட்டார். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா,
சரி நீ யார் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஏரை பாஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆசிடை உள்ளே ஊற்றி பீஃபர் ஸ்டார் ஆசிட் ஊற்றுனா என்ன இருக்க மைக்ரோஆர்கனிசம் எல்லாம் செத்து போயிடும். அதுலேயும் மைக்ரோபியல் க்ரோத்து வரலை. ஓகேவா? இப்போ 3 இது படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தியோடர் ஸ்வான் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து ஒரு ஜுவாலஜிஸ்ட். அவர் வந்து ஜெர்மன் ஜுவாலஜிஸ்டா இல்லை பிரிட்டனா, அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. 11th லைக் நீட்டில் படித்தது ஞாபகம் இல்லை. ஆனால் ஜுவாலஜிஸ்ட் மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் தான் வந்துட்டு அனிமல் செல்லை கண்டுபிடிச்சி சொன்னவர். செல்ஸ் ஆர்கானிசம் வந்து செல்லால் மேடாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னவர் தியோடர் ஸ்வான் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாஸ் த ஏர் த்ரூ ரெட் ஹாட் டியூப் பிஃபோர் கான்டாக்ட் டு பீஃப் ப்ராத்லி. கையெல்லாம் வலிக்குது, ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும், பிடிச்சிட்டே இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்லலான்னு பார்ப்போம். பாஸ் த ஏர் த்ரூ ரெட் ஹாட் டியூப் பிஃபோர் கான்டாக்ட் டு த பீஃப் ப்ராத் லீட்ஸ் நோ மைக்ரோபியல் க்ரோத் டியூரிங் இன்குபேஷன். ரெட் ஏர் த்ரூ ரெட் ஹாட் டியூப். அவர் என்ன பண்ணார், ரெட் ஹாட் டியூப் வந்து இது பீஃப் மேலே வச்சார். அப்படியா? ரெட் ஹாட் டியூப் வந்து ரெட் ஹாட் டியூபுக்குள்ளே ஏர் பாஸ் பண்ணிட்டாரு. பாஸ் பண்ணிவிட்டு அதை பீஃப் மேலே வச்சுருக்காரு. அதை பீஃப் ஏர் மேலே வச்சுருக்காரு. பீஃப் மேலே வச்சுருக்காரு. அப்போ என்ன, பீஃபை உள்ளே வச்சுருக்காரா மேலே வச்சுருக்காரா? ரெட் ஹாட் டியூப்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். உங்களுக்கு என்னென்னு சொல்லலைன்னா தியோடர் ஸ்வானோடது சொல்லணும் நான். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். தியோடர் ஸ்வான் வந்து எந்த ஜுவாலஜிஸ்ட்டுன்னு சொல்லணும். ராபிகஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, ரோமன் கார்டன் சொல்கிறாங்க. அவர் என்ன, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும். இது ரெண்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ரெட் ஹாட் டியூப்னால் என்னென்னு எனக்கு தெரியல கைஸ், பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோடர் அண்ட் T1 டஷ் used cotton plug to filter the air on the mouth of the flask and observed no growth. ஓகே, இவர் தான் கரெக்டான ஒரு இதுக்கு வந்திருக்கார். அதாவது ஃபஸ்ட்டு 4 பேர் பண்ணதை வச்சு அந்த எஸ்டி சப்போர்ட்டர்ஸ்னால் ஸ்பான்டானியஸ் தியரி சப்போர்ட்டர்ஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு யார் வேணும் தான், அதுக்குன்னு நீங்கள் ஏர் கொடுத்துட்டு ஆசிட் வைக்கிறதோ ஹீட் வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து பிளேட்டை மாற்றிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு, சரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, இருங்கடா வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். யார், வான் டஷ்ஷும் ஸ்க்ரோடரும் வந்துட்டு, நான் ஏரும் விடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிட் ஹீட் எதுவுமே வைக்கல. காட்டன் ப்ளக்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலுக்கு. எதுக்கு அப்படின்னா, அது கூட எத்தனால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அது ஃபில்டர் பண்ணி அனுப்பும் ஏரவே, உள்ளே விடாது மைக்ரோப்ஸ் எல்லாம் அந்த காட்டன்லேயே வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறத ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு இதில் வச்சு ஏரை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போகிறது வந்து காட்டன் ப்ளக் ஃபார் மைக்ரோபியல் கல்ச்சர் அண்ட் மீடியா ப்ரிப்பரேஷன் டெக்னிக் வாஸ் இனிஷியேட்டட் ஃப்ரம் நவ். இவர் வந்து செஞ்சதில் தான் வந்து இப்போது வந்து அந்த டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மைக்ரோபயாலஜி லேபில் நாங்கள் ஒன்று பண்ணோம், என்னென்னா ஈஸ்ட் க்ரோத் காலனிஸ் பார்க்குறதுக்காக பண்ணோம். அந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து காட்டன் ப்ளக் போட்டு மூடி வச்சுருவோம். ஸ்டெர்லைஸ் பண்ண உடனே காட்டன் ப்ளக் போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் அதுக்குள்ளே வந்து மைக்ரோப்ஸ் போகாது டெஸ்ட் டியூப்குள்ளே அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து. யார், ஸ்க்ரோடர் அண்ட் T1 டஷ். வான் எதில் போகும், ரோட்டில் போகும்.
ரோட்டில் காட்டனாக இருந்துச்சு. அது மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான்லாம் இப்படி தான் படிப்பேன் கைஸ். ஒவ்வொன்றுக்கும் க்ளூ வச்சு படித்தா தான் ஞாபகம் இருக்கும். அப்புறம் போக போக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படி க்ளூ வச்சு படிக்கணும். நெக்ஸ்ட்டு லூயிஸ் பாஸ்டர் வந்துட்டார், தலைவர். இவர் என்னென்னா, இவர் தான் நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு. பாஸ்டரைசேஷன், ஃபெர்மெண்டிங்கு, அப்புறம் பயோஜெனிசிஸ், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. சும்மாவே இருக்க மாட்டார் போல். இவர் ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணார். அதாவது ரோடரும் வானும் சொல்லிட்டாங்க. ஸ்க்ரோடர் அவர் பேர். ஆக்சுவலி ஸ்க்ரோடரும் வானும் சரி நீங்கள் ஹீட்டும் யாரும் தானே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் காட்டன் ப்ளக் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ தெரியும், இந்த ஏரில் இருக்க மைக்ரோப்ஸ்னால தான் ஃபர்தராக இன்னொரு மைக்ரோப் காலனிஸோ இல்லை வேறு எதுவோ உருவாகுது, இந்த மாதிரி ராட்டன் திங்ஸில் அப்படிங்கிறது. ஆனால் அப்போ இருக்கவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஸ்பான்டேனியஸ் தியரி சப்போர்ட்டர்ஸ் என்ன நினச்சாங்க, வெறும் அப்படியே இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீட் வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு தெரியும் ஏரில் இருக்க மைக்ரோப்ஸ் தான் அந்த மீட்டு மேலே திருப்பி வளருது அப்படிங்கிறது. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, மீட்டு தான் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதை இவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லூயிஸ் பாஸ்டர் கூஸ்நெக் எக்ஸ்பிரிமெண்ட். இது பயாலஜிலே நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பயாலஜியில் நம்ம படிச்சிருப்போம். அதில் காமன் நேரம் ஆயிடுச்சா? சரி, லூயிஸ் பாஸ்டரை நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பாய்.